Hi friends, நான் உங்கள் LPM. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு பைக்கோடைய ஒரு UI டிசைன் தான் வந்து பார்க்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற லோகோ கொடுத்துருக்கோம் அண்ட் ஒரு பைக், அதாவது ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 500 அப்படிங்கிற பைக் ஷோ பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதோட நேம் அண்ட் அதுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதோடைய ஒரு கவர் பேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் அட்ராக்டிவான UI டிசைன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டாக உள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்மளுடைய ப்ராஜெக்ட்க்கு வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்டாக உள்ள அந்த கோடை ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் மெட்டீரியல் டாட் டாட் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ இம்போர்ட்டில் மெட்டீரியல் டாட் டாட் அண்ட் இப்போ வாய்ட் மெயின் கால் பண்ணிக்கலாம். ஓகே, வாய்ட் மெயின் அதில் ரன் அப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம அஸ் யூஸ்வல் மை ஆப் அப்படிங்கிற அந்த டிஃபால்ட்டாக உள்ள அந்த கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் வந்து இதில் கால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி மேலே கொடுத்துருந்த அந்த மை ஆப் அப்படிங்கிற அந்த நேம் வந்து இங்கே கொடுத்துருவோம். இப்போ இந்த கண்டெய்னர் பதிலாக நம்ம யூஸ் பண்ண போகிறது மெட்டீரியல் ஆப். ஸோ அதனால் மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஹோம்ங்கிற ஆட்ரிபியூட்டில் ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிற அந்த விட்ஜெட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம டிஃபால்ட்டாக உள்ள அந்த பேனரை ஹைட் பண்ணதுக்கு ஸோ ஜஸ்ட்டு டிபேக் ஷோ செக் மோட் பேனர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்து இப்போ சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதில் தான் இப்போ நம்ம டிசைன் எல்லாமே இது பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஷோ பண்ண போகிறது ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற அந்த லோகோ. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் நம்ம டிசைன் பார்த்திங்கன்னா வெர்டிகலாக இருக்க போகுது, அதாவது டாப் டு பாட்டமாக இருக்க போகுது. அப்போ அதுக்கு காலம் விட்ஜெட் யூஸ் பண்ணலாம். ஸோ காலம் விட்ஜெட் அதில் சில்ட்ரனுங்கிற ஆட்ரிபியூட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜ் வந்து நெட்லேருந்து எடுக்க போகிறோம். அதனால் இமேஜ் டாட் நெட்வொர்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் அந்த எஸ்ஆர்சி வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ராயல் என்ஃபீல்டு லோகோ சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணி இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு அந்த லோகோ வந்து ஷோ ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு கொஞ்சம் பேடிங் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஓவரால் காலமுக்கு வந்து பேடிங் கொடுத்துக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அந்த பல்ப் சிம்பிள் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி ரேப் வித் பேடிங் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் ஓவராலாக டிஃபால்ட் 8 கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒரு 15 கொடுத்து சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து ஓவரால், அதாவது டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு 15 பிக்சல் வந்து ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து கமெண்ட் லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லோகோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு பைக் இமேஜ் வந்து நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் பாக்ஸ் ஹைட் ஒரு 10 கொடுத்துக்கலாம். அண்டு இப்போ இந்த இடத்துல பைக் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இதையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நெட்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ சேமஸ் அதே மாதிரி இமேஜ் டாட் நெட்வொர்க் அண்ட் இப்போ இந்த டபுள் கோட்ஸில் எஸ்ஆர்சி வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, காப்பி இமேஜ் அட்ரஸ் அண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த எஸ்ஆர்சியில். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு அந்த பைக் இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ நீட்டாக ஷோ ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த பைக்கோடைய நேம் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் 500 சம்திங். ஓகே, ஸோ அப்போ அந்த நேம் ஷோ பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ பைக் நேம், அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் விட்ஜெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம கிளாசிக் 500 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணிங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு இந்த நேம் மட்டும் தான் ஷோ ஆகும். ஸோ ஸ்டைல் அப்ளை பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். கம்மா ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ இதில் ஃபாண்ட் வெயிட், ஸோ ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து போல்ட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து இட்டாலிக் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதோடைய ஸ்பெசிஃபிகேஷனை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதை கம்மா கொடுத்துக்கோங்க அண்ட் டபுள் கோட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்க போது, ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷனை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் அவுட் பண்ணலாம்.
ஸோ அப்போ அதுக்கும் நம்ம வந்து டெக்ஸ்ட் widget யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் வந்து நம்ம ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு 25 கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபாண்ட் வெயிட் போல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட். அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ கலர்ஸ் டாட் ரெட் கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கலர் வந்து ரெட் கலரில் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ ஓகே, சைஸ்ட் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நமக்கு அலோகேட் ஆகும். ஸோ சைஸ்ட் பாக்ஸ் ஹைட் ஒரு 10 கொடுத்துக்கலாம், டிஃபால்ட்டாக உள்ளது. இதை சேவ் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு இந்த ரெண்டு விஜெட்டுக்கும் பிட்வீனில் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ சைஸ் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 30 கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே அண்டு ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து 1 by 1 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறோம், அதோடைய பவர் எவ்வளோ இருக்க போகுது, அதோடைய மைலேஜ் எவ்வளோ கொடுக்க போகுது, அதுக்கப்புறமா அதில் எவ்வளோ ஸ்பீட் போகலாம், அந்த மாதிரி வந்து 1 by 1 நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு ரோ விஜெட் யூஸ் பண்ணுறா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம லெஃப்ட் டு ரைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம வந்து ரோ விஜெட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரோ அப்படிங்கிற அந்த விஜெட் சூஸ் பண்ணிக்கோங்க, அதில் சில்ட்ரன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், ஒரு கண்டெய்னருக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட இப்போ இன்ஜின் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் ஒன். ஸோ அப்போ ஒரு இன்ஜினோடைய இமேஜ் ஷோ பண்ண போகிறோம், ப்ளஸ் அதுக்கு கீழே அந்த இன்ஜினோடைய என்ன சிசி எவ்வளோ சிசி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கண்டெய்னர் விஜெட்டில் ஷோ பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கொடுத்துக்கலாம், அண்டு வித்தும் ஒரு 80 கொடுத்துக்கலாம். இப்போ கலர்ஸ் டாட் ரெட் கொடுத்து சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு 80 சைஸில் வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ஷோ ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கும் சைஸ் பாக்ஸ் கொடுத்து கொஞ்சம் நீட் பண்ணிக்கலாம். ஹைட் ஒரு 10 கொடுத்துக்கலாம். ஓகே, அண்டு இப்போ நமக்கு வந்து ஒரு கண்டெய்னர் ஷோ பண்ணணும். ஸோ இந்த கண்டெய்னருக்கு கொஞ்சம் ஸ்டைல் அப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்போ டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன் அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஸோ இங்கே டெக்கரேஷன் யூஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி வெளியே கலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டெக்கரேஷனுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் பார்டர் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் சைஸுமே நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்டர் டாட் ஆல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் நம்ம என்ன கலர் சூஸ் பண்ண போகிறோங்கிறது. ஸோ கலர்ஸ் டாட் பிளாக் கொடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ரெட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து ஒயிட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதுக்கு ரெட் கொடுத்துக்கலாம். அந்த ரெட் கலரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், அது ஜஸ்ட் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்ட் தான். அண்ட் இந்த பார்டருடைய விட்த் வந்து ஒரு 2 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி ரெட் கலரில் கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு பார்டர் தெரியாது. இதில் வந்து பிளாக் கலர் கொடுத்துப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அந்த ரெட் கலர் பார்டர் ஷோவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கலரை ஜஸ்ட் ஹைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அது பார்டர் ரெடியூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பார்டர் ரெடியூஸ் டாட் ஆல் கொடுத்துக்கலாம், டாட் சர்க்கிள். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு 15 கொடுத்துக்கலாம். இதை சேவ் பண்ணி பாருங்கள். நமக்கு எல்லா சைடுமே வந்து கொஞ்சம் பார்டர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகே, பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் அப்படிங்கிற அந்த இமேஜ் ஷோ பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு அதோடைய வேல்யூ, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எவ்வளோ சிசி போகணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 37 சிசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ அதோடைய வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்க போது, நமக்கு வந்து டாப் டு பாட்டம் இருக்க போகுது. அப்போ அதுக்கு நம்ம வந்து என்ன விஜெட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா காலம் விஜெட் யூஸ் பண்ணலாம். அப்போது சைல்டு அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கண்டெய்னரில். ஸோ டெக்கரேஷன் நீங்கள் மேலேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைல்டு, ஸோ காலம் விஜெட் அண்ட் அதில் சில்ட்ரன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பவரோடைய, அதாவது இப்போ இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினோடைய இமேஜ் வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு இமேஜ் டாட் நெட்ஒர்க்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெட்ஒர்க், இப்போ அதே இது டபுள் கோட்ஸ் அண்ட் கமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பைக்கோட இன்ஜின் ஒன்று சூஸ் பண்ணிக்கோம். ஸோ அதே மாதிரி காப்பி இமேஜ் அட்ரஸ் அண்ட் இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இதுக்கு ஹைட் வேணுமா கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம். ஸோ ஹைட் ஒரு 50 கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணி பாருங்கள் இப்போ. ஸோ இப்போ நமக்கு இந்த கண்டெய்னருக்குள்ளே அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ 50 ஓகே தான். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இமேஜ் கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அது எவ்வளோ வேல்யூ போகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு டெக்ஸ்ட் widget யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் இப்போ நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 37 cc அல்லது அதாவது 337 cc கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ போகும் தான். ஸோ ஸ்டைல் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம், டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நம்ம வந்து 1 by 1 கவர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து அப்படியே அப் டு லாஸ்ட் பேஜ் வரைக்கும். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் பேஜ் வந்து டீட்டெயில் ஷோ ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு யூவி டிசைன்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 15 கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபாண்ட் வெயிட் போல்ட் பண்ணிக்கலாம், போல்ட். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ப்ளஸ் வந்து அதோடைய வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்டெய்னரை அப்படியே வந்து ஒரு மெத்தடாக கன்வெர்ட் பண்ணி கோட் வந்து ரீயூசபிலிட்டி பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த பல்ப் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு நேம் கேட்கும், பில்டு கண்டெய்னரே நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம். ஓகே பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெத்தட் மட்டும் தான் இங்கே கால் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். ஸோ இதை ஒன்ஸ் சேவ் பண்ணுங்கள், இதே அவுட்புட் தான் நமக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கலாம் அண்ட் ஒரு பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இதை சேவ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு 3 டைம்ஸ் வந்து கால் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ நம்ம வந்து ஓவராலாக 4 டைம்ஸ் கால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்படி கால் பண்ணிக்கலாம். அண்ட் ரோவில் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்க்க இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்தோம். அண்ட் ஓகே, ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, நம்ம சைஸ் வேணுமா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நீட்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ 75 கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெத்தடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதில் உள்ள இமேஜ் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்த இமேஜ் வந்து 1 by 1 சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதனால் இமேஜஸை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய வேல்யூ ஸோ 373 cc இதை கொடுக்க போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இமேஜ் அதுக்கப்புறமா வேல்யூ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் அதே மாதிரி இமேஜ் கம்மா கொடுத்துக்கோங்க அண்ட் இதில் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு வந்து 1 by 1 சேஞ்ச் ஆக போகுது, அதனால நம்ம வந்து ஒரு மெத்தட் அதாவது அந்த பேராமீட்டரில் வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து இன்னொரு இமேஜ் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பவர், ஸோ எவ்வளோ பவரில் போகும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஐக்கான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அதே மாதிரி காப்பி இமேஜ் அட்ரஸ் அண்ட் இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதுக்கு பவர் எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 per second கொடுத்துக்கலாமா. ஸோ பிஎஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டாவது ஒரு கண்டெய்னர் ஷோ ஆகிருக்கும், அதில் இமேஜ் அண்ட் வேல்யூ எல்லாமே ஷோ ஆகிருக்கும். ஸோ இது என்ன ரீசன்னா நம்ம ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்துருவோம், அதனால் அப்படி ஷோ ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ தேர்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு பவர் கொடுத்துக்கலாம், அதாவது மைலேஜ் எவ்வளோ போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ் அண்ட் இப்போ இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மைலேஜ் நமக்கு எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக புல்லட்னாலே கொஞ்சம் மீடியமாக தான் கொடுக்கும். ஸோ நம்ம இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் போட்டுக்கலாம். ஸோ 0.7 கொடுக்கோங்க. ஓகே, கிலோமீட்டர். ஸோ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மூணாவதாக ஒரு கண்டெய்னரும் ஷோ ஆகிருக்கும், ஸோ அதில் பவர் இமேஜ் வந்து ஷோ ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபோர்த் ஒன் ஒரு கண்டெய்னர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வேணுமா நம்ம டிஸ்க் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, காப்பி இமேஜ் அட்ரஸ் அண்ட் இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வேணுமா டிஸ்க் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர். இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நார்மலாகவே எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து இதோடைய இமேஜஸ் வேணும்னா ஷோ பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இந்த ரோ எங்கே முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து சைஸ்ட் பாக்ஸ் ஹைட் ஒரு 10 கொடுத்துக்கலாம், கம்மா அண்ட் கண்டெய்னர் கண்டெய்னர் ஹைட் ஒரு 150 கொடுத்துக்கலாம் அண்ட் வித் வந்து டபுள் டாட் இன்ஃபினிட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல் வித் வந்து நமக்கு வேணும், அதனால் அப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கலர்ஸ் டாட் ரெட் கொடுத்துக்கலாம். இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு கீழே நமக்கு வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இதுக்கு டெக்கரேஷன் அப்ளை பண்ணலாம். டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன். ஓகே, ஸோ இதில் நம்ம இங்கே கலர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம், இந்த கலரை கட் பண்ணிக்கோங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர். ஓகே, சர்க்குலர் ஒரு 15 கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இதில் வந்து டெக்கரேஷன் இமேஜ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ், ஸோ டெக்கரேஷன் இமேஜ், அண்ட் அதில் இமேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நெட்வொர்க் இமேஜ். ஓகே, ஸோ இதில் URL பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கம்மா. ஸோ இப்போ நம்ம நார்மலாக வேறு ஏதாவது ஒரு இமேஜ் காப்பி பண்ணலாம். ஸோ இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாமே. காப்பி இமேஜ் அட்ரஸ் இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இதை சேவ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெட் கலர் கண்டெய்னரில் நமக்கு இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதை ஃபிட் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ ஃபிட் பாக்ஸ் ஃபிட் டாட் கவர். ஸோ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த பைக் வந்து ஷோ பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள யூஐ டிசைனில் வந்து இந்த பைக்கை கிளிக் பண்ணால் இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் அண்ட் இது ரிலேட்டடாக வேறு என்னென்ன பைக் டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஷோ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் யூஐ டிசைன் வந்து நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து விஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு எது ரிலேட்டடாக வீடியோ தேவைப்படுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அதை கவர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.